இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துதல்கள். இந்த நாளிலும் இந்த வீடியோ வாயிலாக உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். ஒரு நிமிடம் தலைகளை தாழ்த்தி ஜெபம் பண்ணி இந்த நாளின் வேத தியானத்துக்கு நேராக நம்ம கடந்து செல்லலாம். அன்புள்ள இயேசப்பா, இந்த நாளில் உம்முடைய பாதத்தில் கடந்து வந்து உம்முடைய வேதத்தை ஆண்டவரை கற்றுக்கொள்ள எங்களுக்கு கிருபை தந்தீரே. அதற்காக உமக்கு நன்றி ஆண்டவரே. நாங்கள் கற்றுக்கொள்ளுகிற வேத பாடங்கள் எங்களுக்கு பிரயோஜனமாக இருக்க உதவி செய்யுங்க. நீங்கள் வழிநடத்துங்க. உம்முடைய நாம மாத்திரம் மகிமைப்படட்டும். துவக்கம் முதல் முடி மட்டும் உடைய கிருபை பிரசனம் கூட இருக்கட்டும். நிறைய மகிமைப்படுங்க. மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபங்களும் நல்ல பிதாவே, ஆமேன் ஆமேன். இந்த நாளில் நம்ம ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகத்துக்குள்ளாக தான் நம்ம கடந்து போகிறோம். ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகத்தை ஒரு முகவரியாக பார்த்தோம். இனி இந்த ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகம் ஒவ்வொரு அதிகாரமாக என்ன சொல்லுது அப்படின்னு மேலோட்டமாக கொஞ்சம் வேகமாக நம்ம இதை பார்த்து கடந்து செல்லலாம். இந்த நாளில் நான் ஏற்கனவே சொன்ன ஒரு தவறாக பதிவிட்டுட்டேன். உசியா ராஜாவுடைய மற்றொரு பேர் அகசியா கிடையாது, அசரியா. அது மட்டுமல்ல, அது 1-5 வரை உள்ள வசனங்கள் உசியா ராஜாவை குறித்து சொல்லப்படுகிறது. இந்த ஏசாயா புத்தகத்தின் 1-5 வரை உள்ள வசனங்கள் உசியா ராஜா அரசாண்ட அந்த நாட்களை குறித்து சொல்லப்படுகிறதா காணப்படுகிறது. இந்த உசியா ராஜாவை குறித்து செய்திகள், அவருடைய அரசியல் பின்னணி என்ன நடந்தது, அந்த நாட்களில் நாட்டு நடப்பு எப்படியா இருந்தது அப்படிங்கிறத நம்ம 2 ராஜாக்கள் 15ஆம் அதிகாரம் 1-7 வரை உள்ள வசனங்களையும், 2 நாளாகமும் 26ஆம் அதிகாரம் 1-21 வரை உள்ள வசனங்களையும் நாம் வாசித்து பார்த்தோம் என்றால் அந்த உசியா ராஜா என்ன செய்தார் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்க முடியும். நாம் ஏற்கனவே போன வாரமே அந்த உசியா ராஜாவை குறித்து மேலோட்டமாக பார்த்தோம். அவருடைய நாட்களில் என்ன நடந்தது, வர்த்தக ரீதியாக என்னது ஒரு வளர்ச்சி காணப்பட்டது. அநேக கட்டிடங்கள் கட்டி எழுப்பப்பட்டது, துறைமுகம் கட்டி எழுப்பப்பட்டது. இப்படி வர்த்தக ரீதியாகவும் ஒரு வளர்ச்சியை அந்த நாட்களில் காணப்பட்டதை நம்ம பார்க்க முடிஞ்சது. அதனால ஆண்டவருக்கு பிரியமாய் நடந்த அந்த உசியா ராஜா மேட்டிமை கொண்டு என்ன செய்தார், ஆசாரியர்கள் மட்டும் செய்ய வேண்டிய அந்த வேலையை தன் கையில் எடுத்ததினால அவரை ஆண்டவர் அடித்தார். அவர் குஷ்டரோகியாய் மாறினதாக பார்த்தோம். இந்த குஷ்டரோகம் வந்தால் என்ன செய்வாங்க, பாளையத்துக்கு புறம்பாக்கப்படுவாங்க. அவரை பாளையத்துக்கு புறம்பாய் இருந்தார். அந்த நாட்களில் அவருடைய மகன் அரசியல் காரியங்களை எல்லாம் என்ன செய்தாராம், ஏற்று நடத்தினதாக நம்ம இந்த உசியா ராஜாவை குறித்து பார்க்கிறோம். இந்த பின்னணியில், அதாவது வர்த்தக ரீதியாக ஒரு செழிப்பு காணப்பட்ட நாட்களில் இந்த தீர்க்க தரிசனமாக ஆண்டவர் கொடுத்த வார்த்தைகள் தான் ஏசாயா 1-5ஆம் அதிகாரம் வரைக்கும் நம்ம பார்க்க முடியும். இப்போ இந்த ஏசாயா தீர்க்க தரிசன புத்தகத்தின் 1ஆம் அதிகாரத்துக்கு நேராக நம்ம கடந்து வரும்போது 1ஆம் அதிகாரம் முதல் வசனம் என்னது, இன்ட்ரோடக்ஷனாக சொல்லப்படுறத பார்க்க முடியும். ஆமோத்சின் குமாரனாகிய ஏசாயா யூதாவின் ராஜாக்கள் ஆகிய உசியா, யோதாம், ஆகாஸ், எசேக்கியா என்பவர்களின் நாட்களில் யூதாவையும் எருசலேமையும் குறித்து கண்ட தரிசனம். அதாவது ஆமோத்சின் குமாரனாகிய ஏசாயாவை குறித்த முகவரையெல்லாம் நம்ம போன வீடியோவில் பார்த்துட்டோம். இவர் யாரு, 4 ராஜாக்கள் காலத்தில் தீர்க்க தரிசனம் உரைத்திருக்கிறார். உசியா, யோதாம், ஆகாஸ், எசேக்கியா இந்த 4 ராஜாக்களின் காலத்தில் உரைக்கிறார். எங்க யூதாவையும் எருசலேமையும் குறித்து கண்ட தரிசனம் அப்படின்னு சொல்லப்படுறது. யூதா அப்படின்னா நம்ம ஏற்கனவே பல நாட்கள் இதையெல்லாம் தியானித்தோம். என்னது, இஸ்ரவேல் தேசம் 12 கோத்திரமாக இருந்த அந்த 12 கோத்திரங்கள் என்ன செய்யப்பட்டது, 2ஆக பிரிக்கப்பட்டது. வடக்கு ராஜ்யமாகவும் தெற்கு ராஜ்யமாகவும் 2ஆக பிரிக்கப்பட்டது. வடக்கு ராஜ்யம் என்கிற அந்த இஸ்ரவேல் தேசம் சமாரியாவை தலைநகராய் வைத்து ஆட்சி செய்யப்பட்டது. தெற்கு ராஜ்யம் என்று சொல்லுகிற இந்த யூதா தேசம், யூதா பென்யமின் என்கிற 2 கோத்திரங்கள் மட்டும். அந்த ஏற்கனவே இதை குறித்து நம்ம விரிவாக பார்த்தோம். அதாவது வடக்கு ராஜ்யத்துல
வடக்கு ராஜ்யத்துல 10 கோத்திரங்கள் இருந்தாங்க. மீதமுள்ள யூதாவும் பென்யமீனும் என்ன செய்தாங்க, தெற்கு ராஜ்யத்துல இருந்தாங்க. அந்த தெற்கு ராஜ்யம் எருசலேமை மையமாக கொண்டு ஆட்சி நடைபெற்றது. இதுல யூதா பென்யமீன் கோத்திரத்தாரும் கொஞ்சமான லேவியர் கூட்டங்கள், அதாவது லேவியருக்கு தனியான பகுதிகள் என்ன செய்யல, கொடுக்கப்படல. அவங்க என்ன செய்தாங்க, எல்லா நாடுகளிலும் எல்லா கோத்திரத்தாருடைய பங்குகளிலும் அவர்களுக்கு பங்குகள் கொடுக்கப்பட்டதில்லை. அப்போ இந்த யூதாவுக்கும் பென்யமீன் கோத்திரத்தாருடைய பங்குகளில் இருந்த லேவியர்களும் எங்க இருந்தாங்க, தெற்கு ராஜ்யம் என்று சொல்லப்படுகிற யூதா தேசத்துல இருந்தாங்க. இப்போ இந்த யூதாவையும் எருசலேம், அதாவது எருசலேம் யூதாவின் தலைநகரம். அப்ப இந்த யூதர்களுக்கு யூதா தேசம் என்று சொல்லுகிற இந்த தேசத்துக்கு தரிசனத்தமாக கண்ட காரியத்தை தான் ஏசாயா தீர்க்க தரிசனமாக எழுதின காரியத்தை தான் நம்ம பார்க்கிறோம் இந்த இடத்துல. இந்த யுசியா, யோதா, மாகா, செசேக்கியா இவர்கள் இந்த 4 ராஜாக்களும் தாவீதின் வம்சாவளியில் வந்தவர்கள். இதை நாம் நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். இஸ்ரவேல் தேசத்துக்கு ராஜாக்கள் எப்படின்னா, ஒரு ராஜா இருப்பாரு, வேற யாராவது வந்து அவரை முறியடித்து அவர் அந்த தேசத்துக்கு தலைவராக மாறுவார். கண்டிப்பாக வம்சாவளியாக தான் அந்த இஸ்ரவேல் தேசத்துக்கு ராஜாக்கள் வரல. சமாரியாவை தலைநகரமாய் வைத்து ஆட்சி செய்த இஸ்ரவேல் வடக்கு ராஜ்யத்துல எந்த கோத்திரத்தை சார்ந்த ராஜாக்கள் வேண்டுமானாலும் ஆட்சி செய்தார்கள். ஆனால் யூதா என்று சொல்லப்படுகிற இந்த தெற்கு ராஜ்யத்திற்கு என்னன்னா, தாவீதின் வம்சாவளியில ஒரு ராஜாவுக்கு பின்பு அவருடைய மகன், அவருக்கு பின்பு அவருடைய மகன் என்று அந்த ராஜாக்கள் தான் என்ன செய்தார்கள் என்றால் ஆட்சி செய்தார்கள். அதாவது ஆண்டவர் தாவீதுக்கு நிலையான வீட்டை கட்டுவேன் என்று வாக்குத்தத்தம் கொடுத்திருந்ததுனால அவர்கள் என்ன செய்தாங்க, ஒரு ராஜாவுக்கு பின்பாக ஒரு ராஜா, அப்படிதான் ஆட்சி நடைபெற்று கொண்டு வந்ததை நம்ம பார்க்க முடியும். இப்போ அந்த இடத்துல இப்ப 2வது அதிகாரத்துல இந்த முதல் அதிகாரம் 2 விதமான சீர்கேடுகளை குறித்து சொல்லப்படுகிறது. 2வது வசனத்திலிருந்து 20வது வசனம் வரை நாம் பார்த்தோம் என்றால் அது எதை குறித்து சொல்லுகிறது என்றால், ஆவிக்குரிய சீர்கேடு. ஆவிக்குரிய ரீதியாக இஸ்ரவேல், அதாவது யூதா ஜனங்கள் ஆண்டவருக்கு பிரியமாக செய்ததுனால என்ன நடந்தது, என்ன தண்டனை வரும், எப்படி மனம் திரும்ப அழைக்கிறது, இப்படிப்பட்ட காரியங்கள் 2வது வசனத்திலிருந்து 20வது வசனம் வரை கொடுக்கப்பட்டிருக்கு. இப்ப 21ஆம் வசனத்திலிருந்து 31வது வசனம் வரைக்கும் நாம் பார்த்தோம் என்றால் என்னன்னா, சமுதாய சீர்கேடு, சமுதாயத்தில் ஏற்பட்ட சீர்கேடுகளை நம்ம பார்க்க முடியும். இப்போ 2வது அதிகாரத்திலிருந்து 4வது வசனம் வரைக்கும், 2வது வசனத்திலிருந்து 4வது வசனம் வரை என்ன சொல்லப்படுகிறது, ஜனங்களின் பாவம் சொல்லப்பட்டிருக்குது. வானங்களே கேளுங்கள், பூமியே செவிகொடு, கர்த்தர் பேசுகிறார். நான் பிள்ளைகளை வளர்த்து ஆதரித்தேன், அவர்களோ எனக்கு விரோதமாய் கலகம் பண்ணினார்கள். மாடு தன் எஜமானையும் கழுதை தன் ஆண்டவனின் முன்னணையும் அறியும், இஸ்ரவேலோ அறிவில்லாமலும் என் ஜனம் உணர்வில்லாமலும் இருக்கிறது என்றார். ஐயோ, பாவமுள்ள ஜாதியும் அக்கிரமத்தால் பாரம் சுமந்த ஜனமும் பொல்லாதவர்களின் சன்னதியும் கேடு உண்டாக்குகிற புத்திரருமாய் இருக்கிறார்கள். கர்த்தரை விட்டு இஸ்ரவேலின் பரிசுத்தருக்கு கோபம் உண்டாக்கி பின்வாங்கி போனார்கள். அதாவது இஸ்ரவேல் ஜனங்கள் ஆண்டவரை விட்டு பின்வாங்கி போனார்கள் என்று வானங்களையும் பூமியையும் சாட்சிக்கு அழைத்து ஆண்டவர் சொல்லுகிற காரியமாய் காணப்படுகிறது. ஜனங்கள் எப்படி இஸ்ரவேலின் பரிசுத்தராகிய ஆண்டவரை விட்டு பின்வாங்கி போனார்கள் என்று 2லிருந்து 4 வரை உள்ள வசனங்கள் சொல்லப்பட்டிருக்கிறதை பார்க்க முடியும். இந்த 2லிருந்து 4 வசனங்கள் ஜனங்களின் பாவங்களை குறிக்கிறதா காணப்படுது.
இப்போ 5 அடுத்ததாக 5 முதல் 17 வரை உள்ள வசனங்கள்ல ஆண்டவர் என்ன சொல்லுகிறார்? மனம் திரும்ப அழைக்கிறார். அதை நாம் வாசித்து பார்த்தோம்னா, இன்னும் நீங்கள் ஏன் அடிக்கப்பட வேண்டும், அதிகமாய் விலகி போகிறீர்களே, தலையெல்லாம் வியாதியும் இருதையெல்லாம் பலட்சியமா இருக்கிறதே, உள்ளங்கால் தொடங்கி உச்சந்தலை மட்டும் அதிலே சுகமே இல்லை, அது காயமும் வீக்கமும் நொதிக்கிற ரணமும் உள்ளது, அது பிதுக்கப்படாமலும் கட்டப்படாமலும் எண்ணெயினால் ஆற்றப்படாமலும் இருக்கிறது. இந்த இடத்துல ஆண்டவர் என்னது உவமையாக ஒரு மனிதனுக்கு ஒரு குறைவு வந்தால் என்ன நடக்கும், அதாவது ஒரு மனிதனுக்கு ஒரு நோய் வந்தா எப்படி இருக்கும் அப்படிங்கிறத ஒரு உவமையாக வைத்து இஸ்ரவேல் ஜனங்களுக்கு சொல்லுகிறார். என்ன சொல்லுகிறார்? என்னது? தலையெல்லாம் வியாதியும் இருதையெல்லாம் பலட்சியமா இருக்கிறது, உள்ளங்கால் தொடங்கி உச்சந்தலை மட்டும் அதிலே சுகமே இல்லை, அது காயமும் வீக்கமும் நொதிக்கிற ரணமும் உள்ளது, அது பிதிக்கப்படாமலும் கட்டப்படாமலும் எண்ணெயினால் ஆற்றப்படாமலும் இருக்கிறது. என்னது? உங்களுடைய தேசம் எப்படி இருக்கிறது என்றால் அது என்னது? உள்ளங்கால் தொடங்கி உச்சந்தலை மட்டும் ஒரு இடத்துல கூட என்ன இல்லை, சுகமே இல்லை, நல்லது என்று சொல்லுகிற ஒரு பட்டணம் கூட இல்லை, ஒரு இடம் கூட இல்லை. அது என்னது? காயமா இருக்குது, வீக்கமா இருக்கிறது, ரொதிக்கிற எண்ணம் உள்ளதா இருக்குது. அதாவது ஆண்டவரை விட்டு பின்வாங்கி ஆவிக்குரிய காரியங்கள்ல காயப்பட்டு வீக்கம் கொண்டு நொதிக்கிற ரதமா இருக்கு. அது என்னது? பிதுக்கப்படல, அதை கட்டப்படல, எண்ணெயினால் ஆற்றப்படாமலும் இருக்கிறது. அதாவது பிதுக்கவோ ஆவிக்குரிய ரீதியில் உங்களை கட்டி எழுப்ப ஆசாரியர்களோ அதை பிதுக்கி உங்களை சுத்தம் செய்து உங்களை சீர்படுத்த யாரும் இல்லாம காணப்படுகிறது அப்படின்னு ஒரு உவமையாக சொல்லுகிறார். அடுத்து சொல்லுகிறார், உங்கள் தேசம் பாழா இருக்கிறது, உங்கள் பட்டணம் அக்கினியினால் சுட்டரிக்கப்பட்டது, உங்கள் நாட்டை அந்நியர் உங்கள் கண்களுக்கு முன்பாக பட்சிக்கிறார்கள், அது அந்நியரால் கவிழ்க்கப்பட்ட பாழ் தேசம் போல் இருக்கிறது அப்படின்னு சொல்றாரு. அடுத்து சியோன் குமாரத்தி திரும்ப அடுத்ததாக ஒரு என்னதை சொல்லுகிறார் என்றால் ஒரு ஊமையை சொல்லுகிறார். திராட்சை தோட்டத்தில் உள்ள ஒரு குச்சி போலவும் வெள்ளரி தோட்டத்தில் உள்ள ஒரு குடிசை போலவும் முற்றுகை போடப்பட்ட ஒரு பட்டணம் போலவும் மீந்திருக்கிறாள். சேனைகளின் கர்த்தர் நமக்கு கொஞ்சம் மீதியை வைக்காதிருந்தாரானால் நாம் சோதோமை போலாகி குமாராவை போல ஒத்திருப்போம். அதாவது சியோன் குமாரத்தி அந்த யூதா தேசம் எப்படி இருக்கிறதா? ஒரு ரொம்ப மெலிந்து போய் எல்லாத்தாலும் ஒடுக்கப்பட்டிருக்கிறது. ஆனாலும் சேனைகளின் கர்த்தர் என்ன செய்திருக்கிறாராம்? கொஞ்சம் மீதியாய் வைத்திருக்கிறார். அப்படி மீதியாய் வைக்காம போயிருந்தா சோதோம் குமாரவை போல, எப்படி சோதோம் குமார அக்கினியால் இரையாக்கப்பட்டு போனதோ அது போல போயிருப்போம். சோதோமின் அதிபதிகளே, கர்த்தருடைய வார்த்தையை கேளுங்கள், குமாராவின் ஜனமே நமது தேவனுடைய வேதத்துக்கு செவி கொடுங்கள். உங்கள் பலிகளின் திரள் எனக்கு எனத்துக்கு என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆட்டுக்கடாக்களின் தகன பலிகளும் கொளுத்த மிருகங்களின் இனமும் எனக்கு ஆரோசிகமாயிருக்கிறது. காளைகள் ஆட்டுக்குட்டிகள் கடாக்களுடைய இரத்தத்தின் மேல் எனக்கு பிரியமில்லை. நீங்கள் என் சன்னதியில் வரும்போது என் பிரகாரங்களை இப்படி மிதிக்க வேண்டும் என்று உங்களிடத்தில் கேட்டது யார்? இனி வீண் காணிக்கைகளை கொண்டு வர வேண்டாம். தூபம் காட்டுதல் எனக்கு அருவருப்பாயிருக்கிறது. நீங்கள் அக்கிரமத்தோடு ஆசரிக்கிற மாத பிறப்பையும் ஓய்வு நாளையும் சபை கூட்டத்தையும் நான் இனி சகிக்க மாட்டேன். உங்கள் மாத பிறப்புகளையும் உங்கள் பண்டிகைகளையும் என் ஆத்துமா வெறுக்கிறது. அவைகள் எனக்கு வருத்தமா இருக்கிறது. அவைகள் சுமந்து இழத்து போனேன். நீங்கள் உங்கள் கைகளை விரித்தாலும் என் கண்களை உங்களை விட்டு மறைக்கிறேன். நீங்கள் மிகுதியாய் ஜெபம் பண்ணினாலும் கேளேன். உங்கள் கைகள் இரத்தத்தினால் நிறைந்திருக்கிறது. உங்களை கழுவி சுத்திகரிங்கள். இந்த இடத்துல ஆண்டவர் என்ன சொல்லுகிறார்? நீங்க ஆவிக்குரிய ரீதியாக என்ன செய்தாலும் இப்படிப்பட்ட காரியங்களை எல்லாம் செஞ்சிட்டு, அதாவது வேற்று காரியங்களையும் நீங்க விக்கிரகங்களையும் வணங்குறீங்க, எனக்கும் பலி செலுத்துறீங்க, இதெல்லாம் எனக்கு எனத்துக்கு, இதையெல்லாம் நான் ஏற்றுக்கொள்ள மாட்டேன், உங்களுடைய ஜெபத்துக்கு நான் பதில் தர மாட்டேன் அப்படின்னு சொல்லி திரும்ப ஆண்டவர் என்ன சொல்கிறார்? மனம் திரும்ப அவர்களை அழைக்கிறார். உங்களை கழுவி சுத்திகரிங்கள். உங்கள் கிரியைகளின் பொல்லாப்பை என் கண்களுக்கு மறைவாக அகற்றிவிட்டு
தீமை செய்தலை விட்டு விடுங்கள், விட்டு ஓயுங்கள், நன்மை செய்ய படியுங்கள், நியாயத்தை தேடுங்கள், ஒடுக்கப்பட்டவனை ஆதரித்து திக்கற்ற பிள்ளையின் நியாயத்தையும் விதவையின் வழக்கையும் விசாரியுங்கள் என்று ஆண்டவர் என்ன செய்கிறார்? மனம் திரும்ப ஒரு அழைப்பு விடுக்கிறத பார்க்கிறோம். அடுத்ததாக 18வது வசனத்துல என்ன சொல்லுகிறார் என்றால், 18வது வசனத்திலையும் 19வது வசனத்திலையும் மனம் திரும்பினா என்ன ஆசீர்வாதம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லுகிறத பார்க்க முடியும். என்ன சொல்லுகிறார்? உங்கள் பாவங்கள் சிவேர் என்றிருந்தாலும் உறைந்த மலையை போல் வெண்மையாகும், அவைகள் இரத்தாம்பர சிவப்பா இருந்தாலும் பஞ்சை போலாகும். நீங்கள் மனம் பொருந்தி செவி கொடுத்தால் தேசத்தின் நன்மையை புசிப்பீர்கள். அதாவது ஆண்டவர் ஒரு அழைப்பு விடுக்கிறார், மனம் திரும்ப ஒரு அழைப்பு கொடுக்கிறார். என்ன சொல்லுகிறார்? உங்களை கழுவி சுத்திகரியுங்கள், எனது உங்கள் கிரியைகளின் பொல்லாப்பை என் கண்களுக்கு மறைவாக அகற்றிவிட்டு தீமை செய்தலை விட்டு ஓயுங்கள், நன்மை செய்ய படியுங்கள், நியாயத்தை தேடுங்கள், ஒடுக்கப்பட்டவனை ஆதரித்து திக்கற்ற பிள்ளையின் நியாயத்தையும் விதவையின் வழக்கையும் விசாரிங்கள். இப்படி நீங்க செஞ்சா ஆண்டவர் என்ன செய்வாராம்? உங்கள் பாவங்கள் சிவேர் என்றிருந்தாலும், ஒருவேளை நீங்க இவ்வளவு நாளும் பாவம் செஞ்சிருந்தாலும் இப்ப நான் உங்களுக்கு அழைப்பு விடுக்கிறேன், இதை ஏற்றுக்கொண்டு நீங்க திருந்தினா என்ன நடக்குமா? உறைந்த மலையை போல் வெண்மையாகும், அவைகள் இரத்தாம்பர சிவப்பா இருந்தாலும் பஞ்சை போலாகும். நீங்கள் மனம் பொருந்தி செவி கொடுத்தால் தேசத்தின் நன்மையை புசிப்பீர்கள். மாட்டோம் என்று எதிர்த்து நிற்பீர்களானால் பட்டயத்திற்கு இரையாவீர்கள். கர்த்தரின் வாய் இதை சொல்லிட்டு 20ஆம் வசனம் தண்டனையை சொல்கிறது. மனம் திரும்ப ஃபர்ஸ்ட் ஜனங்களுடைய பாவத்தை சொல்லுறாரு. அடுத்து இப்படியெல்லாம் இருந்தீங்களே, இல்ல நீங்க மனம் திரும்பி வாங்க அப்படின்னு சொல்லி மனம் திரும்ப ஒரு அழைப்பு விடுக்கிறாரு. அழைப்பு விடுத்துட்டு மனம் திரும்பினா ஆசீர்வாதம், மனம் திரும்பாத பட்சத்துல ஒரு தண்டனை அப்படின்னு சொல்லி ஃபர்ஸ்ட் பார்ட் நிறைவடைகிறத நம்ம பார்க்க முடியும். அடுத்து 21வது வசனத்திலிருந்து 31வது வசனம் வரைக்கும் சமுதாயத்துல சீர்கேடு, என்ன விதமான சீர்கேடு காணப்படுகிறது அப்படின்னா 21லிருந்து 23 வரை உள்ள வசனங்களை நம்ம பார்த்தோம்னா, அதாவது பாவம், என்ன பாவம் காணப்படுது அப்படின்னு சொல்லுகிறது பார்க்கிறோம். உண்மையுள்ள நகரம் எப்படி வேசியாய் போயிற்று, அது நியாயத்தால் நிறைந்திருந்தது, நீதி அதில் கொடி கொண்டிருந்தது, இப்பொழுதோ அதன் குடிகள் கொலைபாதகர். அதாவது உண்மையுள்ள நகரம் எப்படி வேசியாய் போயிற்று, அதாவது யூதா எருசலேமை மையமாய் வைத்து தாவீது ஆட்சி செய்யும் போது அது உண்மையுள்ள நகரமாய் காணப்பட்டது. ஆனால் அது இன்றைக்கு எப்படி வேசியாயிற்று? நியாயத்தால் நீதி நிறைந்திருந்தது, நீதி அதில் கொடி கொண்டிருந்தது. அந்த தேசம் எப்படி இருந்ததா? நியாயமும் நீதியும் அந்த தேசத்துல நிலைநாட்டப்பட்டிருந்தது. இப்பொழுதோ அதுல என்ன இருக்கு? குடிகள் கொலை பாதகராய் இருக்கிறது. உன் வெள்ளி கழும்பாயிற்று, உன் திராட்சரசம் தண்ணீர் கலப்பானது, உன் பிரபுக்கள் முரடரும் திருடரின் தோழருமாய் இருக்கிறார்கள். அவர்களில் ஒவ்வொருவரும் பரிதானத்தை விரும்பி கைக்கூலியை நாடி திரிகிறான். திக்கற்ற பிள்ளை நியாயத்தை விசாரியார்கள், விதவையின் வழக்கு அவர்களிடத்தில் ஏறுகிறது. ஒரு நாள்ல எப்படி இருந்தது? ஃபர்ஸ்ட் ஆவிக்குரிய சீர்கேட சொல்றாரு. ஆவிக்குரியத்துல ஒரு நாள் ஆண்டவருக்கு பிரியமா இருந்தது. இந்த நாளில் என்னது? தன் எஜமான் யார் என்றே தெரியாத அளவுக்கு, அதாவது ஒரு விலங்குகள் கூட தன்னுடைய எஜமான்களை அறியும், ஆனா ஏன் ஜனங்கள் என்ன அறியாம இருக்கிறாங்கன்னு சொல்லி அதை சொல்றாரு. இப்போ என்னன்னா நீதியும் நியாயம் நிலைநாட்டப்பட்டு உண்மையுள்ள ஒரு நகரமா இருந்தது. இன்னைக்கு என்னன்னா நியாயம், திக்கற்ற பிள்ளையின் நியாயம் இல்லாம போயிடுச்சு, விதவையின் வழக்கு விசாரிக்கப்படாமல் போயிடுச்சு. இப்படி சமுதாயத்துல சீர்கெட்டு கிடக்கிறனால, அதாவது ஆண்டவர் என்ன செய்கிறார்? ஆண்டவருடைய வார்த்தையை பாருங்க. அதாவது ஆவிக்குரிய சீர்கேடுக்கு கூட ஒரு மனம் திரும்ப ஒரு அழைப்பு விடுத்து விட்டு அடுத்ததாக தான் என்ன சொல்கிறார்? தன் ஆசீர்வாதத்தையும் தண்டனையும் சொல்கிறார். ஆனால் அதாவது சமுதாய சீர்கேடு வரும்போது நியாயமும் நீதியும் என்னது நிலைநாட்டப்படாமல் போகும்போது, திக்கற்ற பிள்ளையின்
நியாயம் இல்லாமல் போகும்போது, விதவையின் வழக்கு விசாரிக்கப்படாமற் போகும்போது என்ன சொல்லுகிறார்? ஆகையால் சேனைகளின் கர்த்தரும் இஸ்ரவேலின் வல்லவருமாகிய ஆண்டவர் சொல்லுகிறதாவது, ஓகோ, நான் என் சத்துருக்களின் கோபம் ஆறி என் பகைஞருக்கு நீதி சரிவிட்டுவேன். உனக்கு நீதி, நீ மற்றவர்களுக்கு நீதி செய்யலைன்னா நான் நீதியை சரி கட்டுவேன் என்று ஆண்டவர் தண்டனையை கூறிவிட்டு அடுத்த வசனத்திலே ஆண்டவர் என்ன சொல்கிறார்? முதலாவது ஆண்டவர் பாவத்தை சொல்றாரு, மனம் திரும்ப அழைப்பு விடுக்கிறாங்க, மனம் திரும்பின ஆசீர்வாதம், மனம் திரும்பலன்னா தண்டனைன்னு சொல்றாரு. அடுத்து பாவத்தை சொல்றாரு, இந்த பாவத்தினால தண்டனைன்னு சொல்லிட்டு ஆனாலும் அடுத்து நான் என் கையை உன்னிடமாய் திருப்பி உன் களிம்பு நீங்க உன்னை சுத்தமாய் பிடம்பிட்டு உன் ஈயத்தை எல்லாம் நீக்குவேன். இந்த இடத்துல ஆண்டோடைய அன்பு வெளிப்படுற, நீதியும் நியாயமும் நிலையற்று போனாலும் நான் உன்னை என்ன செய்ய போறேன்னா, நான் என் கையை உன்னிடத்துல திருப்பி உன் களிம்பு நீங்க உன்னை சுத்தமாய் பிடமிட்டு உன் ஈயத்தை எல்லாம் நீக்குவேன் சொல்றாரு. அதாவது நான் உன்னை ஆசீர்வதிப்பேன் அப்படின்னு சொல்லி, அதாவது அவருடைய அன்பு எவ்வளவு பெரிய ஆண்டவர். ஆவிக்குரிய ரீதியாகவும் சீர்கெட்டு போயிருக்கிறது, சமுதாய ரீதியிலும் சீர்கெட்டு இருந்தாலும் நான் என் கையை உன்னிடத்துல நீ திருப்பி உன் களிம்பு நீங்க உன்னை சுத்தமாய் பிடமிட்டு உன் ஈயத்தை எல்லாம் நீக்குவேன். அப்படி நான் நீக்கும் போது உனக்கு கிடைக்கிற ஆசீர்வாதம் என்ன? உன் நியாயாதிபதிகள் முன்னிருந்து போலவும் உன் ஆலோசனைக்காரரை ஆதியில் இருந்தது போலவும் திரும்ப கட்டளையிடுவேன். பின்பு நீ நீதிபுரம் என்றும் சத்திய நகரம் என்று பெயர் பெறுவாய். நீதியும் நியாயமும் அற்றுப்போன தேசத்திலையும் நான் என்ன செய்வேன்? என் கையை உன்னிடமா திருப்புவேன். அப்போ நீ என்னன்னா நீதிபுரம் என்றும் சத்திய நகரம் என்றும் என்ன செய்வாய்? பெயர் பெறுவாய்ன்னு சொல்லிட்டு, சீயோன் நியாயத்தினாலும் அதில் திரும்பி வருகிறவர்கள் நீதியினாலும் மீட்கப்படுவார்கள். அதாவது திரும்பவும் நியாயமும் நீதியும் என்ன செய்வேன்? நிலைநாட்டுவேன். அடுத்து பாவி, அதாவது தண்டனையை சொல்றார். துரோகிகளும் பாவிகளும் ஏகமாய் நொறுங்குண்டு போவார்கள், கர்த்தரை விட்டு விலகுகிறவர்களும் நிர்மூலமாகுவார்கள். ஆண்டவர் என்ன சொல்லுகிறார்? எல்லாம் ஆகி போகட்டும், பரவாயில்ல, இருந்தாலும் பரவாயில்ல, நான் என் கையை உங்களிடத்துல நீட்டுறேன், நீங்க எங்கிடத்துல வாங்க. அப்படி வந்தா திரும்பவும் நீதிபுரமாகவும் சத்திய நகரமாகவும் நம்ம பெயர் பெறலாம். இல்லைன்னா என்ன செய்வோம்? கர்த்தரை விட்டு விலகிறவர்கள் எனது நிர்மூலமாவார்கள். அப்படி இருந்தும் நீங்க என்னை விட்டு விலகி போனீங்கன்னா நிர்மூலமாவார்கள்னு சொல்லிட்டு, அதாவது ஃபர்ஸ்ட் ஆண்டவர் பாவத்தை சொல்றாரு, அந்த பாவத்துக்கான தண்டனையை சொல்றாரு. அப்படி இருந்த போதிலும் நான் அன்பா இருக்கிறேன், அன்பை சொல்றாரு. அடுத்து திரும்பவும் ஆசீர்வாதத்தை சொல்றாரு, தண்டனையை சொல்லிட்டு அடுத்த 3 வசனத்திலையும் என்ன சொல்ல வர்றாருன்னா, நீங்கள் விரும்பின கர்வாலி மரத்து நிமித்தம். இந்த இடத்துல எதற்காக கர்வாலி மரம்னு சொல்லியிருக்குன்னா, அதாவது நீங்கள் விரும்பின விக்கிரகங்களின் நிமித்தம். கர்வாலி மரம் என்பது விக்கிரங்களை, வேற்று தெய்வங்களை நீங்க வழிபெற்றினீங்கல்ல, அது நிமித்தம் விற்கப்படுவீர்கள். அதாவது நீங்க திரும்பவும் நீதிபுரம் சத்திய நகரம் என்று பெயர் வரும்போது, அன்னைக்கு ஏண்டா இப்படி நாம கர்வாலி மரத்தை போய் பார்த்து அதுக்கு எதிராக போனோம் அப்படின்னு சொல்லி வெட்கப்படுவீர்கள். நீங்க தெரிந்து கொண்ட தோப்புகளின் நிமித்தம் நாணமடைவீர்கள். இதில் இலையுதிர்ந்த கல்வாரி மரத்தை போலவும் தண்ணீர் இல்லாத தோப்பை போலவும் இருப்பீர்கள். பராக்கிரமசாலை சணற்குளமும் அவன் கிரிய அக்னி பொரியுமாகி இரண்டும் அவிப்பாரில்லாமல் ஏகமாய் வெந்து போம் என்று சொல்கிறார். அடுத்த 3 வசனத்துல என்ன சொல்லுகிறார் என்றால், ஆசீர்வாதத்தை பெற்ற பின்பு அதாவது முன்னான வாழ்க்கையை நினைத்து நீங்க வெட்கப்படுவீர்கள் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் இந்த அதிகாரத்தை முடிக்கிறத பார்க்கிறோம். இன்னும் 2வது அதிகாரத்துக்கு நேராக நம்ம கடந்து போகும்போது, அடுத்த 2வது அதிகாரத்துல என்ன சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னா, அது எந்த
1000 வருட அரசாட்சியை சொல்லுகிற ஒரு அதிகாரமாய் காணப்படுகிறது. இந்த 2வது அதிகாரத்துல முதலாவது அதிகாரத்துல தற்போதைய சூழலை சொல்லி ஆண்டவர் ஆசீர்வாதத்தையும் தண்டனையும் சொல்லி முடிக்கிறார். அடுத்து என்னதான் இருந்தாலும் 1000 வருட அரசாட்சி என்று ஒன்று வரும், அதாவது ஆதி நாட்கள் ஒன்று வரும். அந்த நாட்கள்ல ஆண்டவர் எப்படி நீதி செய்வார், நியாயம் செய்வார், என்ன நடக்கும்ங்கிறது 2வது அதிகாரம் முழுவதையும் நாம் வாசித்து பார்த்தோம் என்றால் நமக்கு தெரியும். அதாவது கடைசி நாட்களில் கர்த்தருடைய ஆலயமாகிய பர்வதங்களின் கொடுமுடியில் ஸ்தாபிக்கப்பட்டு மலைகளுக்கு மேலாக உயர்த்தப்படும், எல்லா ஜாதிகளும் அதற்கு ஓடி வருவார்கள். அதாவது கடைசி நாட்கள்ல கர்த்தருடைய ஆலயமாகிய பர்வதங்கள் கொடுமுடியில் ஸ்தாபிக்கப்பட்டு மலைகளுக்கு மேல உயர்த்தப்படும். அதாவது ஆண்டவர் 1000 வருட அரசாட்சியில என்ன செய்வாரு, தர்லாஞ்சனர்கள் புறப்பட்டு வந்து நாம் கர்த்தரின் பர்வதத்துக்கு யாக்கோபின் தேவனுடைய ஆலயத்துக்கும் போவாருங்கள், அவர் தமது வழியை நமக்கு போதிப்பார். இந்த காரியங்கள் அதாவது 4வது வசனம் வரைக்கும் 1000 வருட அரசாட்சி நம்ம வாசித்து அதை தியானிக்கும் போது நேரம் அதிகமாய் போய் கொண்டிருக்கிறதுனால சொல்லி முடிக்கிறேன். அதாவது 1000 வருட அரசாட்சியை சொல்லுகிறார். 2வது வசனத்திலிருந்து 4வது வசனம் வரைக்கும் 1000 வருட அரசாட்சியை ஆண்டவர் சொல்லுகிறத பார்க்கிறோம். அந்த நாட்கள்ல என்ன நடக்குமோ, பட்டயங்களை மண்வெட்டிகளாகவும் தங்கள் ஈட்டிகளை அரிவாள்களாகவும் அடிப்பார்கள். ஜாதிக்கு விரோதமாக ஜாதி பட்டயம் எடுப்பதில்லை, இனி அவர்கள் யுத்தத்தை கற்பதும் இல்லை. அந்த 1000 வருட அரசாட்சியில என்னது நடக்காது, யுத்தங்கள் நடக்காது, எதுவுமே அதாவது ஜாதிக்கு விரோதமான ஜாதி பட்டயம் எடுக்காது. இப்படி ஒரு நாள் வரும் அப்படின்னு சொல்லி, அதாவது பின் நாட்கள்ல நடைபெறுகிற ஒரு காரியத்தை ஆண்டவர் அந்த இடத்துல சொல்லுகிறத பார்க்கணும். அடுத்த அடுத்து 5வது வசனத்துல என்ன செய்கிறார், அந்த இடத்துல ஆண்டவர் என்ன செய்கிறார், அப்படி ஒரு நாள் வரும், அதுக்கப்புறம் அதாவது ஃபியூச்சர் டென்ஸுக்கு போயிட்டு திரும்ப பிரசன்ட் டென்ஸுக்கு வருகிறார். அதாவது வரும் காலத்துக்கு போயிட்டு திரும்ப நிகழ்காலத்துக்கு ஆண்டவர் வருகிறார். யாக்கோபின் வம்சத்தாரே கர்த்தரின் வெளிச்சத்திலே நடப்போம் வாருங்கள், இப்படி ஒரு நாள் வரும். அதனால இன்னைக்கு இருக்கிற யாக்கோபின் வம்சத்தாரே, அதாவது யூதாவின் ஜனங்களே, கர்த்தரின் வெளிச்சத்தில் நடப்போம் வாருங்கள் அப்படின்னு சொல்லி மனம் திரும்ப அழைப்பு விடுத்து விட்டு என்ன சொல்லுகிறார் என்றால், இந்த நாட்கள் அந்த பிரசன்ட் சிச்சுவேஷன்ல அந்த ஜனங்கள் என்ன பாவத்துல இருக்காங்க அப்படிங்கிறத அடுத்த 6 முதல் 8 வசனம் வரைக்கும் நம்ம பார்க்கும்போது அதுல ஒரு சில பாவங்கள் குறிப்பிடப்பட்டிருக்கத பார்க்க முடியும். முதலாவது என்ன செய்கிறாங்க, கீழ்த்திசையாரின் போதகத்தால நிறைந்திருக்காங்க. கீழ்த்திசையாரின் போதகம் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, அந்த நாட்கள்ல யூதேய நாட்டுக்கு கீழ்த்திசையார் அப்படின்னா அம்மோன் புத்திரர், மோவாபியர், பாபிலோனியர்கள், இவர்கள் எல்லாம் என்னன்னா கீழ்த்திசையார்களா காணப்பட்டாங்க. அதாவது அவர்களுடைய போதகம், அவர்கள் எதை போதிக்கிறாங்களோ அதை இவங்க எடுத்தாங்க. பெலிஸ்தியரை போல நாள் பார்க்க ஆரம்பிச்சாங்க. அந்நிய புத்திரன் மேல் பிரியப்படுகிறார்கள். அதாவது அந்நிய ஜாதிகளை என்ன செய்கிறாங்க, திருமணம் பண்ணி கொள்கிறாங்க. அவர்கள் தேசம் வெள்ளியினாலும் பொன்னினாலும் நிறைந்திருக்கிறது, அவர்கள் பொக்கிஷங்களுக்கு முடிவில்லை. அவர்கள் தேசம் குதிரைகளிலும் நிறைந்திருக்கிறது, அவர்கள் ரதங்களுக்கும் முடிவில்லை. அவர்கள் தேசம் விக்கிரங்களாலும் நிறைந்திருக்கிறது. என்ன செய்கிறது, வெள்ளியும் பொன்னனாலாதான் நம்ம பார்த்தோம். இது என்ன சிச்சுவேஷன்ல எழுதப்பட்டது அப்படின்னா, யோசியா ராஜாவின் நாட்கள்ல வர்த்தக ரீதியாக தேசம் செழிப்பா இருந்ததுனால அந்த நேரத்துல ஆண்டவரை விட்டு விலகி போனார்கள் என்பதுதான் இதுல எழுதியிருக்கிறது. அவர்கள் தேசம் என்னது, வெள்ளியினால் நிறைஞ்சிருக்கு, பொன்னால் நிறைஞ்சிருக்கிறது, பொக்கிஷங்களுக்கு முடிவில்லை, குதிரைகள்னால நிறைஞ்சிருக்கு, ரதங்களினால நிறைஞ்சிருக்கு. என தேசம் அதே நேரத்துல என்னது, விக்கிரங்களையும் அந்த இடத்துல நம்ம பார்க்க முடியும். உசியா ராஜா ஆண்டவருக்கு பிரியமாக கொஞ்ச நாள் வாழ்ந்தாலும் அவர் எனது விக்கிரங்களையும் தோப்புகளையும் என்ன செய்யல, அகற்றல அப்படின்னு பார்த்தோம். அதான் விக்கிரங்களாலும் நிறைந்திருக்கிறது. தங்கள் கைகளின் கிரியைகளையும் தங்கள் விரல்கள் உண்டு பண்ணினதையும் பணிந்து கொள்கிறார்கள். விக்கிரகங்களை பணிந்து கொள்கிற சூழ்நிலையை இந்த இடத்துல 6 to 8 வரை உள்ள வசனங்கள்ல பிரசன்ட் சிச்சுவேஷன்ல, அதாவது
ஃபர்ஸ்ட் 1000 வருட அரசாட்சி, இப்படி ஒரு நாள் வரும். அந்த நாள்ல ஆண்டவர் மகிமையாய் பர்வதத்தின் கொடுமுடியில இருந்து ஆட்சி செய்வார் என்று சொல்லிவிட்டு அடுத்து என்ன செய்கிறார்? பிரசன்ட் சிச்சுவேஷன்ல இருக்கிற அந்த பிரசன்ட்ல இருக்கிற அந்த ஜனங்களை என்ன செய்யுங்க, நீங்க மனம் திரும்புங்க அப்படின்னு சொல்லி அழைப்பு விடுத்து விட்டு கர்த்தரின் வெளிச்சத்திலே நடப்போம் வாருங்கள் அழைச்சிட்டு, அந்த நேரத்தில் அவங்க என்ன சூழ்நிலையில இருந்தாங்க அப்படிங்கிறது, அதாவது என்ன பாவம் ஜனங்களிடம் பாவம் இருந்தது அப்படின்னு சொல்லி என்னது சொல்லிட்டு அடுத்து சொல்லுகிறார், தண்டனையை சொல்லுகிறார். சிறியவனும் குனிகிறான் பெரியவனும் குனிகிறான் ஆகையால் அவர்களுக்கு மன்னியாதிருப்பார். அதாவது சிறியவனும் குனிகிறான் பெரியவனும் குனிகிறான் என்னது, சிறியவனும் அதாவது பெரிய ஜனங்களும் ஆண்டவரை நன்றாக தெரிந்தவர்களும் எல்லாரும் எதற்கு முன்பாக குனிகிறார்கள். அதாவது அவர்களை எகிப்தின் அடிமைத்திலிருந்து மீட்டு கொண்டு வந்து கட்டளைகளையும் பிரமாணங்களையும் கொடுத்து அவர்களை நடத்தி வந்த தேவனிடம் குனியாதபடிக்கு விக்கிரங்களுக்கு முன்பாக குனிகிறார்கள். அதனால நான் அவங்கள மன்னிக்க மாட்டேன். கர்த்தரின் பயங்கத்திற்கும் அவருடைய மகிமை பிரதாபத்திற்கும் விலகி நீ கண்மலையில் ஒதுங்கி மண்ணில் ஒளித்துக்கொள் அப்படின்னு சொல்லிட்டு 11 அதாவது 9, 10 வசனத்துல நான் உன்னை மன்னிக்க மாட்டேன், நீ ஒளித்துக்கொள் அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப ஆண்டவர் என்ன செய்கிறாருன்றா ஃபியூச்சர் டென்ஸுக்கு போறாரு. இப்படி செய்யறதுனால நீ ஒளித்துக்கொள், என்னென்ன நியாய தீர்ப்பு வரும் அப்படின்னு சொல்லி, அதாவது ஆண்டோடைய நியாய தீர்ப்பின் நாளில் கர்த்தருடைய நாளில் வருகிற நியாய தீர்ப்பை திரும்ப சொல்லுகிறாரு. 11வது வசனத்திலிருந்து 18வது வசனம் வரை பார்க்கும்போது, நரரின் மேட்டுமையான கண்கள் தாழ்த்தப்படும், மனுஷரின் வீராப்பு தனியும், கர்த்தர் ஒருவரே அந்நாளில் வியந்திருப்பார். எல்லாம் தாழ்த்தப்படும் பொருட்டு என்னுடைய கர்த்தரின் நாளானது பெருமையும் மேட்டியும் எல்லாம் என்னது செய்யும் அப்படின்னு சொல்லி நிறைய காரியங்களை ஆண்டவர் என்ன செய்கிறார். எல்லாம் தர்ஷீஷின் கப்பல்கள் எல்லாவற்றிலும் எல்லா சித்திர வினோதங்களின் மேலும் வரும். ஆண்டவருடைய நியாய தீர்ப்பு என்ன செய்யுமா, ஆண்டவர் ஒருவரே தான் என்ன செய்வாரா, அந்நாளில் உயர்ந்திருப்பார், விக்கிரகங்கள் கட்டோடு ஒழிந்துவோம். அதாவது அந்நாளில் நீ இன்னைக்கு விக்கிரகத்தை வணங்கி சேவிக்கிற, ஆனா அந்நாளில் அப்படி ஒரு நாள் வரும், ஆண்டவருடைய நியாய தீர்ப்பின் நாள்ல எல்லா விக்கிரகங்களும் கட்டோடு ஒளிந்து போம் அப்படின்னு சொல்லி அவர் என்ன செய்கிறார், ஃபியூச்சர் டென்ஸை சொல்றாரு, வருங்காலத்தை சொல்லிட்டு அடுத்து 18வது வசனம் வரைக்கும் வருங்காலத்தை சொல்லிட்டு 19வது வசனத்துல திரும்ப சொல்றார், பூமியை தத்தளிக்க பண்ண கர்த்தர் எழும்பும் போது அவருடைய பயங்கரத்திற்கும் அவருடைய மகிமை பிரதாபத்திற்கும் விலகி கண்மலைகளின் கெபிகளிலும் பூமியின் குகைகளிலும் புகுந்து கொள்வார்கள். அப்படி ஒரு நாள் வரும்போது இந்த யூதர்களின் நிலைமை எப்படியா இருக்கும் அப்படின்னா, கெபிகளிலும் பூமியின் குகைகளிலும் புகுந்து கொள்வார்கள். பூமியை தத்தளிக்க கர்த்தர் எழும்பும் அந்நாளிலே அவருடைய பயங்கரத்துக்கும் அவருடைய மகிமை பிரதாபத்திற்கும் விலகி கண்மலைகளின் வெடிப்புகளிலும் குன்றுகளின் சந்துகளிலும் புகுந்து அழும்படிக்கு மனுஷன் பணிந்து கொள்ள தனக்கு உண்டாயிருந்த தன் வெள்ளி விக்கிரகங்களையும் தன் பொன் விக்கிரகங்களையும் முன்சுருடுகளையும் நுரிஞ்சல்களையும் எரிந்து விடுவான். நாசியிலே சுவாசமுள்ள மனுஷனை நம்புவதை விட்டு விடுங்கள், எண்ணப்படுவதற்கு அவனை மாத்திரம். அதாவது நியாய தீர்ப்பின் நாளில் இப்படி நடக்கும். அதாவது 11லிருந்து 18 வரை சொல்லுகிறார், இதெல்லாம் நடக்கும். ஆண்டவர் மட்டும்தான், நான் தான் உயர்ந்திருப்பேன். விக்கிரகங்கள் எல்லாம் இன்னைக்கு நீ விக்கிரகத்தை நாடி தேடுகிற விக்கிரகங்கள் எல்லாம் கட்டோடு ஒளிந்து போம். அந்நாள்ல உன்னுடைய நிலைமை என்னதாக இருக்கும், அதாவது அந்த யூதாவுடைய நிலைமை எப்படியாக இருக்கும் அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல 19லிருந்து 22 வரை, அதாவது 20 வரை சொல்லிட்டு, நாசியிலே சுவாசமுள்ள மனுஷனை நம்புவதை விட்டு விடுங்கள், எண்ணப்படுவதற்கு அவனை மாத்திரம். எதனால 22வது வசனத்துல சொல்றாருன்னா, அந்நிய ஜனங்கள், நாசியிலே சுவாசமுள்ள மனுஷன் அந்நிய ஜனங்கள் செய்கிறத பார்த்துட்டு அவன் சொல்றது, அவனுடைய போதகத்தை கேட்டு அவன் நாள் பார்க்கறது மாதிரி பார்த்து அந்நிய ஜாதிகளை பார்த்து சொல்கிறியே, அந்த அந்நிய ஜாதிகளை நம்புவதை விட்டு விடுத்து என்ன நம்புங்க. இப்படியெல்லாம் நாள் நடக்கும். இதே காரியத்தை பூமியை தத்தளிக்க கர்த்தர் எழும்பும் போது என்ன நடக்கும் என்று வெளிப்படுத்துதல் 6ஆம் அதிகாரம் 15, 16 வசனங்களை
நாம் வாசித்து பார்க்கும்போது இதே காரியத்தை கடைசி நாட்களில் ஆண்டவர் நியாயம் தீர்க்க போகும்போது என்ன நடக்கும் என்பதை அந்த இடத்துல எழுதி வைத்திருக்கிறத பார்க்க முடியும். 1000 வருட அரசு இரண்டாவது அதிகாரத்துக்கு கடந்து வரும்போது ஆண்டவர் சொல்கிறார், 1000 வருட அரசாட்சி என்று ஒன்று வரும், அப்ப நான் தான் உயர்ந்திருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு பிரசண்டா சொல்றார். யாக்கோபின் வம்சத்தாரை மனம் திரும்பி வாங்க அப்படின்னு அழைப்பு விடுத்துட்டு, நீங்க என்ன நிலைமையில இருக்கீங்கன்னு சொல்லிட்டு, இல்ல நீங்க இந்த நிலைமையில இருக்காதீங்க, நான் ஒரு நாள் உயர்ந்திருப்பேன், அந்த நாள்ல எல்லாமே நீங்க இன்றைக்கு மேன்மையாய் நினைக்கிற லீபனோனில் உள்ள உயரமும் ஓங்கலுமான எல்லா கேதுருக்களின் மேலும், பாசானில் உள்ள எல்லா கர்வாலி மரங்களின் மேலும், அதாவது நீங்க இதெல்லாம் பெருமையா வச்சிருக்கீங்க, உன்னதமான எல்லா பர்வதங்களின் மேலும், உயரமான எல்லா மலைகளின் மேலும், உயர்ந்த எல்லா கோபுரங்களின் அரணான எல்லா மதிலின் மேலும், தர்சீசின் கப்பல்கள் எல்லாவற்றின் மேலும், எல்லா சித்திர வினோதங்களின் மேலும், நரனின் மேட்டிமை தாழ்ந்து மனுஷரின் வீராப்பு தனியும், அப்படி பெருமையாய் நீங்க வச்சிருக்கிற எல்லாவற்றின் மேலும் நான் தான் உயர்ந்திருக்க போறேன் அப்படின்னு சொல்லி நீங்க நம்புற விக்கிரங்கள் கூட கட்டோடு ஒளிந்து போ. அந்நாளில உங்களுடைய நிலைமை என்னதான் இருக்குன்னா, ஆண்டுடைய நியாயத்தீர்ப்பின் நாளில என் முன்னால நிற்க முடியாதபடி நீங்கள் என்ன செய்வீர்கள் என்றால், மறைவிடத்துல ஒளிந்து கொள்ள பார்ப்பீங்க, புகுந்து கொள்ள பார்ப்பீங்க அப்படின்னு சொல்லி ஆண்டவர் இந்த அதிகாரத்துல சொல்லுகிறத பார்க்க முடியும். இந்த அதிகாரங்கள் எல்லாவற்றிலும் 1000 வருட அரசாட்சி, இந்த அதாவது பின்னாட்களில் நடைபெறுகிற நியாய தீர்ப்பு, உபத்திரவ காலம் எல்லாம் இந்த ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகங்களில் சொல்லப்பட்டிருக்கிறது. எல்லாமே சபைக்கு குறித்தது அல்ல, அது அதாவது யூதர்களை, இஸ்ரவேல் ஜனங்கள், அதாவது அந்த 12 கோத்திரங்கள், யாக்கோபின் வம்சத்துல வந்து 12 கோத்திரங்கள், யூதர்களா ஆண்டவர் இஸ்ரவேலாக தெரிந்து கொண்ட அந்த 12 கோத்திரங்களுக்கும் உண்டாகிற நியாய தீர்ப்பை குறித்து தான் இந்த ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகத்துல சொல்லப்பட்டிருக்கும். இதை படிக்கும்போது அது நமக்கு எதுக்கு அப்படின்னு நம்ம தெரிந்து வேண்டாம், அதையும் நாம் கற்றுக்கொள்வது நமக்கு நலமாயிருக்கும்.